Hi, my dear imaginators. Welcome to my channel. ஐயோ வைப் வித் மேகுன் வாயில் வருது இல்லை தமிழ் கேபாப் ஓகே. ஸோ இதில் இப்போ நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் செக்மெண்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் அதாவது நேற்று போட்ட ஃபர்ஸ்ட்டு சேனலில் அதுதான் அஃபீஷியல் ஃபஸ்ட்டு வீடியோன்னு வச்சுப்போம் ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நாளைக்கு நம்ம ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் போட ஆரம்பிச்சிடலாம், கூடவே சேர்த்து நம்ம பிடிஎஸ் கண்டென்ட்டையும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டையும் பார்க்கலாம் ஓகே. அவங்கள வந்து செம்ம ஜாலியாக செம்ம வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கிறது மட்டும்தான் என்னுடைய முழு நேர லட்சியம் ஓகே. ஸோ ஃபைன். நான் அந்த வீடியோவில் வந்து சொன்ன மாதிரி கேட்டிருந்தேன், என்ன வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபேன் ஃபிக்ஷன் ஸ்டோரி வந்து இறக்க போகிறேன், கரெக்டாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஓ மை காட் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. எஸ், நமக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட எப்படி சொல்கிறது, இது வந்து ஏன் இப்படி யோசிச்சேனே, அந்த சாங் கேட்டதுமே எனக்கு வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம லைஃப்பில் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும் ஆர்மிஸ், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இந்த எஃப்எஃப் யாராச்சும் கேட்காம இருந்தீங்கன்னா புதுசாக கேளுங்களேன், நான் அப்போ தான் என்ன சொல்கிறேன்றது தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அக்காவை மறந்துடாமல் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வந்து நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஓகேயா. நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் தள்ளியிருந்து அவங்களோட வாழ்க்கையை ரசிக்கிறது தான் ஆர்மிஸ் அழகே. ஸோ அதுதான் இந்த எஃப்எஃப் வந்துட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் செல்லகுட்டீஸ், எனக்கு அது மட்டும்தான் வேணும் ஓகேயா. ஸோ மறந்துடாமல் எனக்கு வந்து ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யார் இதை கேட்குறீங்களோ கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்குறேன். ஃபைன், நம்ம கதைக்குள்ளே போகலாமா. ஸோ நம்ம கதையோட ஹீரோ யார், நம்ம கிம் டயாங் தான் ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவி இமேஜினேஷன் பவர் வேணும் ஓகேயா. ஆனால் அதை விட அதிகமாக மன்னிக்கக்கூடிய மனசு வேணும் ஓகேயா. ஸோ எதுக்கு அப்படின்னா, நான் பாட போகிறேன் இல்லையா, அது வந்து குத்தம் குறை இருந்தால் வந்து மன்னிச்சிடுங்க ஓகே. கதையில் எந்த குத்த குறையும் இருக்காது, பட்டு பாடுற இதில் வந்து ஐயே என்ன பாடுது அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மன்னிச்சு இப்பயே கேட்டுக்கிறேன் ஓகே. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ், இயர் வந்து 2035, அப்போது வீக்கு வந்துட்டு 40 இயர்ஸ் ஓகே. நம்ம கிம் டயாங்க்கு 40 இயர்ஸ். இப்போது உங்கள் ஏஜ் என்ன இருக்கோ அதை விட 13 இயர்ஸை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. அட்லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு வழியாக உங்கள் ட்ரீம் கண்ட்ரியில் ஒரு ஜாப், ஸோ அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க. மேபி நீங்கள் மேரிட் ஆர் அன்மேரிட் வாட் எவர், நோ இஷ்யூ ஓகே. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்ற மாதிரி தான் சொல்ல போகிறேன். மேரிட்னா ஒரு மாதிரி அந்த இது சொல்லுவேன், அந்த அன்மேரிட் அப்படின்றத சேர்த்து நான் சொல்லுவேன் ஓகே. இந்த 13 இயர்ஸில் நான் வந்து மேரிட் ஆகிருப்பேன் அப்படின்னா, மேரிட் ஆன நீங்கள் உங்களோட போர்ஷன் எப்படி இருக்குமோ அப்படி கேட்டுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்லை 13 இயர் ஆனாலும் நான் அன்மேரிடாக தான் இருப்பேன் அப்படின்னா, உங்களோட ஏஜுக்கு நான் அன்மேரிடாக தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கதையை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஓகேயா. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா தான் சொல்ல போகிறேன். ஸோ ரெண்டு பேருமே வேறு வேறு டைம்லைன் மாதிரி தான். ஒரு மெட்ரோவில் போய்கிட்டு இருக்கீங்க சவுத் கொரியாவில் ஓகே. சோல்லேருந்து வேறு ஒரு சிட்டிக்கு போயிட்டுருக்கீங்க. இஃப் யூ ஆர் மேரிட், உங்கள் ஹப்பி உங்ககிட்ட எப்படியோ ட்ரீம் கண்ட்ரியில் செட்டில் ஆக போகிறோம், ஹாப்பியாக இருப்பியே அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் மெட்ரோவில் பேசிகிட்டே வந்து போக, பட் பாவம் நீ உனக்கு பிடிச்ச அந்த பாய் பேண்ட் அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே யோசிக்கிற மாதிரி உங்களை கிண்டல் பண்ண, அவங்க பேண்ட் நேமு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே பெயினோட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அவருக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், வேணும்னே வெறுப்பேற்ற உங்களை அப்படி வந்து பேண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கலாய்க்க. ஏன்னா இப்போ அவங்க டிஸ்பேண்ட் ஆகிட்டாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எல்லோரும் இன்னும் ஒற்றுமையாக தான் இருக்காங்களா செய்கிறாங்களா ஒன்றுமே வந்து தெரியாது, ஆள் அட்ரஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அவங்கள பற்றின எந்த நியூஸும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்துட்டு கொரியாவில் இப்போ இருக்கீங்க இல்லையா, இன்கேஸ் முன்னாடியே அவங்க டிஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்திருந்தால் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஹஸ்பண்டை பாவம் பண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை வந்து கலாய்க்க நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அதை பற்றி பேசினாலே. ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி கேட்குறதுனால பிடிஎஸ் அப்படின்னு சொல்ல, பிடிஎஸ் அவங்க இப்போது அப்படின்னதும் நீங்கள் அப்படியே ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சேடாக டோனில் சொல்ல, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னதும், ஓ அச்சோ ஏ செல்ல பொண்ணாட்டி சாரிடி, இங்கே பாரு கோச்சிக்கிட்டியா, நோ டோன்ட் வரி, நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம், நான் கூட்டிகிட்டு போகிறேன்டி உன்னை, அவங்க எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி உன்னை நான் வந்துட்டு அவங்கள மீட் பண்ண வைக்கிறேன், ஓகேயா, இதுக்கு போய் மூஞ்சி தொங்க போட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, செல்லம் பரவாயில்ல ஃபேனா அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாவில் சோலில் இருந்துட்டு கான்சூ அப்படிங்கிற பிளேஸில் வந்து இப்போ தங்கியிருக்கீங்க. ஸோ அங்கே தான் மெட்ரோவில் போயிட்டுருக்கீங்க. இஃப் யூ நாட் மேரிட், ஸோ மேரிடுக்கான சினாரியோ சொல்லிட்டேன்ல, இஃப் யூ நாட் மேரிட் உங்கள் சினாரியோ உங்கள் கலீகோட வந்து ட்ரெயினில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே புதுசு அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற உங்கள் கலீகோட டார்ம்லேயே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே தான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜாப் முடிச்சுட்டு அவங்க கூட வந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் கலீகோட ட்ரெயினில் அப்படியே இருக்கீங்க. அவங்க எப்படியோ இங்கே ஜாப் பார்க்கணும் ஆசை அப்படின்னு சொல்லி வந்தாலும் ஆஃபீஸில் நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா ஜாப் பார்க்க வந்த மாதிரி தெரிலையே அப்படின்னு அவங்க சொல்ல, சாச்சா ஒர்க்காக தான் வந்திருக்கேன். ஓ ஸோ சேட், உங்கள் பாய் பேண்ட் இப்போது ஃபீல்டில் இல்லைல்ல, அவங்க இருக்கப்போவே வந்து ஒரு கான்சர்ட்டாச்சும் பார்த்துருக்கலாம்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, ஆஃபீஸில் நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ உங்களுக்கு வந்து உங்களோட அந்த பாய் பேண்டை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க நான் வரணும்லாம் ஆசைப்பட்டேன். பட் இப்போ பாருங்கள் அவங்க வந்து ஃபீல்டில் இல்லை, டிஸ்பேண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒர்க் எனக்கு வந்து ஜாப் கிடச்சி நான் இங்கே பிளேஸ்மெண்ட் இதுவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கலீக் கூட பேசினதை வச்சு அவங்க இப்போது பேசிக்கிட்டே வராங்க ட்ரெயினில். டோன்ட் வரி, நம்ம ஒரு கேபாப் கான்சர்ட்டுக்கு வந்து போகலாம் ஓகேயா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் வந்து சொல்ல, இப்போது 5th ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, அப்போ இருந்த மாதிரிலாம் இப்போ இல்லை தெரியுமா, அண்ட் உன்னோட ஃபேவரட் பாய் பேண்ட் ஒரு காலத்தில் உலகத்தையே ரூல் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்ல, இப்போ தான் ஆள் அட்ரஸே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சோகமாக பெருமூச்சு விட்டுட்டு ஸோ ஒரு ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வந்து நிற்கிது. ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க மெட்ரோ டோர் ஓப்பன் ஆக உள்ள ஒரு பர்சன் என்டர், ஹூடிலாம் போட்டுட்டு ஃபேஸ் வந்து மாஸ்கால் கவர் பண்ணிட்டு கண்ணு மட்டும்தான் தெரியுது. நீங்கள் அந்த கண்ணை பார்க்குறீங்க. அப்படியே அவர் போய் உங்களுக்கு பின்னாடி ஒரு சீட்டில் வந்து உட்கார, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் நின்றுட்டுருக்கீங்க. மேரிடான நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அப்படியே வழி விடுறீங்க. அவர் போய் உட்காராரு. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டும் மூவ் பண்ண அவர் போய் உட்காராரு. உங்களுக்கு அவர் க்ராஸ் பண்ணி போகும்போது ஏதோ ஃபீல் ஆகுது. அவர் கண்ணை பார்த்ததும் மெதுவாக அந்த பர்சனை பார்க்குறீங்க. அவர் பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு. காட்டில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீ வீழ்ச்சியானேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே பேக்ரவுண்டில் வந்து சாங் போக அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அன்பிலீவபிள் மொமெண்ட் மாதிரி ஃபீல் பண்ணி அந்த பர்சனை வந்து பார்க்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஏதோ பிறவி பயணம் அடைஞ்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ். உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு, ஓய் என்னாச்சு, ஆர் யூ ஓகே அப்படின்னதும் அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஒரு மாதிரி இது பண்ண, ஓய் என்னாச்சுமா திடீர்னு பல்ப் எரியுது ஃபேஸில், நத்திங் அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்க அந்த பர்சனை ஒரு ஓர கண்ணால் அப்படியே பார்க்க, வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, அப்படியே அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு மாதிரி உங்கள் ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் உட்காந்துருக்காரு சமத்தா. அவருக்கு ஒரு மாதிரி வந்துட்டு தன்னை யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆக பார்த்தா ஆப்போசிட்டில் இருக்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சடனாக திரும்பிக்கிறீங்க. அப்படியே அவர் மறுபடியும் உங்களை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி நீங்களும் அந்த நேரம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு வந்து கவனிக்காதப்போ, நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே கவனிக்காதப்போ பார்க்க, உன்னிரு விழியால் 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்டாக சடனாக 2 பேருமே வேறு பக்கம் திரும்பிக்கிறீங்க. அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த பர்சனும் நீங்களும் சடனாக அவர் பார்க்குறாரான்றதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெரியாதனமாக ஐ கான்டாக்டாக பார்க்க முடியல. சடனாக ஏதோ ஷாக் கச்ச மாதிரி இருக்க, உன்னிரு விழியா
என்னாயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே. நீங்கள் அப்படியே உங்கள் மனசு அப்படியே படபட படபடன்னு ஹார்ட் பீட் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க உங்கள் ஹஸ்பண்ட் சும்மா இல்லாமல் சரி லைட்டாக இவளை வந்து ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, சரி ஸ்டேஷன் வர வரைக்கும் இவளை ஏதாச்சும் உரண்டெழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உன் பயாஸை யார் சொல்வ, சும்மா சும்மா என்னை கூட கலாய்ப்பே, என் பயாஸ் மாதிரி ஹேண்ட்ஸமன் உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்க, அப்படியே வந்து நீங்கள் பார்க்குறீங்க அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஃப்ரெண்ட் இந்த பக்கம் அன்மேரிட் சினாரியோவில் அந்த பாய் பேண்டில் உனக்கு யாரை பிடிக்கும், அன்மேரிட் நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் மனசு படப்படன்னு அடிச்சுக்க அப்படியே வந்து பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு. அப்போது அப்படியே இந்த பக்கம் மேரிட் சினாரியோவில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கிம் டேயாங் அப்படின்னு சொல்ல ஆப்போசிட்டில் அந்த பர்சன் அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படியே எச்சி முழுங்கிட்டு உங்களை பார்க்க, என்னோட பயாஸ் என் ஒன் அண்ட் ஒன்லி லவ் வி அப்படின்னு சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவர் ஆப்போசிட்டில் அந்த பர்சன் ஐஸ் ஒயிட் பண்ணிட்டு ஷாக்காக ரியாக்ஷன் கொடுக்க, நீங்கள் பேசுகிறது கேட்கணும்னு வேணும்னே அப்படி சத்தமாக வந்து சொல்கிறீங்க, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன. அப்படியே அந்த ஆப்போசிட்டில் இந்த பர்சன் லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணி சிரிக்க, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன். அவர் அப்படியே சந்தோஷமாக ஃபீல் பண்ண, வாவ் ஆர்மியா என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்களா, வாவ் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவருக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். கண்டிப்பாக வீட்டில் போயிட்டு பசங்கக்கிட்ட சொல்லணும், நான் ஒன்றும் ஃபீல்ட் அவுட்லாம் இல்லை, ஸ்டில் அப்பா மேலே பல பேர் பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே அவர் வந்து எந்திரிக்கிறாரு. ஏய் காஞ்சன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக உங்கள் ஹஸ்பண்ட் சொல்ல, கம்மியார் நம்ம ஸ்டே பண்ண போகிற டாம் ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சொல்ல, எஸ் அந்த ஆப்போசிட்டில் இருந்த பர்சன் கிம் டேயங் தான். அவரும் நீங்கள் இறங்க போகிற காங்சான் ஸ்டேஷனில் வந்து இறங்க போகிறாரு. ஸ்டில் நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, அது வந்து கண்ணை பார்த்தே கிம் டேயங் தான் அப்படின்னு சொல்லி அன்மேரிடான நீங்களும் அவரோட கண்ணை பார்த்தே எனக்கு தெரியாதா என் பயாஸ் வியா அப்படின்னு சொல்லி வந்து பேசிகிட்டு இருக்க, லைட்டாக செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேரை சத்தமாக போட, இந்த பக்கம் மேரிட் சினாரியில் அவர் அப்படியே எச்சி முழுங்கிட்டு இருந்திருப்பார். அந்த பக்கம் வந்துட்டு அவர் அப்படியே வந்து ஷாக்காக ஐஸ் ஒயிட் பண்ணி பார்த்துருப்பாரு, மாட்னியா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிட்ருக்க, அட்லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம், பாரம் தாங்க முடியல நெஞ்சுக்குள்ளே அப்படியே வச்சுருக்கீங்க. கிம் டேயங் வந்து பார்த்துட்டிங்க உங்கள் பயாஸை, அதை யார்கிட்டையும் சொல்லலை. அன்மேரிடான நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டையும், மேரிடான நீங்கள் உங்கள் லவ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லலை. நீங்கள் அப்படியே நடந்து போக பின்னாடியே அவரும் வராரு கிம் டேயங்கும். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, ஓ இந்த பொண்ணும் நம்ம ஏரியா தானா, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிம் டேயங்கும் மனசில் நினச்சிட்டு அவர் பின்னாடியே வர, தேகத்தின் சுரக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே. நீங்கள் பின்னாடி லைட்டாக திரும்பி பார்த்துட்டு போக பின்னாடி தான் கிம் டேயங் வந்துட்டு வராரு. செம்ம பனி குளிரில் ஃபுல்லி கவர்டாக இருந்தாலும் அப்படியே கையை தேய்ச்சிட்டு அனல் பறக்க அப்படியே நினைக்கிறாரு, எப்பா அப்போவே சொன்னா வெளியே போகாதீங்கன்னு, நான் கேட்டேனா அப்படின்னு அவர் கையை சூடு பறக்க தேய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக போவோம், பசங்க வர தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணி அவர் நடக்க போக, பார்த்து வாடி கொஞ்சம் ஹில் மாதிரி இருக்குல்ல, இங்கேயும் சூப்பராக வீடு கட்டியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்ல, நம்ம டார்மில் நம்மளோட சேர்த்து இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே வர, ஆஷ் அப்படின்னு சொல்லி தடுக்கி ஒரு மாதிரி கால் ஸ்லிப்பாகி விழப்போக, அப்படின்னு சொல்லி, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, ஆர்மி ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்ல நீங்கள் ஷாக்காக பார்க்க, தேங்க்யூ சார், பார்த்து வாடி என் கையை பிடி அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கால் இதுவானதும் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் பதட்டப்பட்டார். உங்கள் கையை உங்களை வந்துட்டு அப்படியே கீழே விழாமல் டேயிங் வந்து பிடிச்சிருப்பாரு. அவர் கையை அப்படியே மெதுவாக விட உங்கள் ஹஸ்பண்ட் கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. டேயிங் அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு,
பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல டேயிங் சொல்ல ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, பார்த்து நட என்ன கீழே விளாட்ற மாதிரி போகவும் கொஞ்சம் லைட்டாக உங்கள் ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. விழுந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி, கால்கள் சுளுக்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு அவர் கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணுறாரு, ஏய் பார்த்து நட, என்ன பண்ணுற நீ? உன் வயசை நினச்சிட்டு நந்தியா, அந்த பேரை சொன்னால் போதுமே அப்படியே காற்றுலேயே மிதப்ப. உங்களெல்லாம் அவங்க ஸ்டில் ஞாபகம் வச்சுருப்பாங்களோ இல்லையோ, அவங்க ஃபேண்டம் பேரை கூட மறந்துருப்பாங்க இந்நேரம். ஆனால் உன்ன மாதிரி சில பைத்தியம் இன்னும் ஸ்டில் அவங்க ஞாபகம் வச்சுட்டு ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்ல, நீங்கள் அப்படியே கிம் டேயிங் போகிறத பார்க்க சைடில் உங்கள் ஹஸ்பண்ட் திட்டுறதையும் கேட்டுக்கிறீங்க. கண்ணெலாம் அப்படியே கலங்க சந்தோஷமாக பார்க்குறீங்க ஸ்மைலோட. பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரம் பாயுதே, ஆயிஷ் பார்த்துப்பா மெதுவா வா அப்படின்னு சொல்லி அன்மேரிட் சீனரியோ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கலீக் வந்து சொல்ல, ஏய் ஆர்மி பார்த்துடா மெதுவாக போங்க அப்படிங்கிறது கிம் டேயோங். நீங்கள் அப்படியே அந்த வார்த்தையை கேட்டுட்டு சந்தோஷப்பட உங்கள் ஃப்ரெண்ட் கலீக் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேங்க்ஸ் அஜுஷி அப்படிங்கிறாங்க. உங்களை வந்துட்டு அவர் கீழே விழாமல் இது பண்ணார் இல்லையா, ஹோல்ட் பண்ணார் இல்லையா, ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் டேயோங் வந்து போக மூவ் ஆகி, அஜுஷியா ஹே அஜுஷின்னு ஏன் சொல்கிற, அவர் ஒன்றும் அஜுஷி இல்லை. ஏய் எங்கள் அங்கிள் அப்படி தான் சொல்லணும்ப்பா. வாட், நோ ஸ்டாப் இட் அப்படின்ட்டு இவங்க சிரிச்சிட்டு அவர் போக நீங்கள் பார்க்குறீங்க, ஒப்பா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கத்த நிறைகளும் மறைந்திடுது. அவர் அப்படியே சிரிச்சிட்டு போக மேரேஜ் சினாரியோவில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதுங்க எங்கள் பாண்டிங் அப்படி, பார்க்குறோமோ பார்க்கலையோ கண்டிப்பாக சாகிற வர அவங்க மனசில் நாங்களும் எங்கள் மனசில் அவங்களும் இருப்பாங்க. அப்படியே கிங் டேயோங் திரும்பி பார்க்க, வெண்பனி மலரே உன்னிரு விழியால், வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படியே டேயிங் போயிட்டே இருந்தவர் இருட்டில் அவர் உங்கள் கண்ணு கெட்ட தூரம் வர போயிட்டு அப்படியே காணாமல் போக நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போக பார்க்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அந்த நேரம் நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட உங்கள் கலீகும் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. டார்ம் இந்த பக்கம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேயிங் ஐ எம் ஹோம் ஜகியா அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கு போயிட்டு சொல்ல, வந்துட்டிங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, காரில் போயிருக்கலாம்ல, லுக் எப்படி ஷிவர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு உமன் வாய்ஸு, ஓ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி டேயுங்க ஹக் பண்ண, ஓ இப்போ ரொம்ப வார்மாக இருக்குது அப்படிங்கிற டேயுங்க, நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரு டீப் வாய்ஸில் ஒரு பையனும் ஸ்வீட் வாய்ஸில் ஒரு பொண்ணும் சவுண்டு, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு துள்ளி குதிச்சுட்டு, அவங்க குழந்தையா இவர் குழந்தையான்னு தெரில அந்த மாதிரி போக, என்னப்பா உங்கள் கெட் டுகெதர்லாம் ஓவரா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்க, எஸ் அப்படிங்கிறாரு. ஓகே யார் ஹோம் ஒர்க் முடித்தா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் நான் ஜிமின் கொடுத்த சாக்லேட்டை கொடுப்பேன் அப்படின்னு டேயிங் சொல்ல, நான் அப்படின்னு சொல்லி வாங்க வி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க பாக்கெட்லேருந்து அப்படியே நைட் டைம் டின்னர் ரெடி அப்படின்னு சொல்லி டேயிங் ஒய்ஃப் சொல்ல, டேயிங் பார்க்குறாரு அவங்க ஒய்ஃபை க்யூட்டாக அவங்க ஸ்மைல் பண்ண, உன்னிரு விழியால் என்னாயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன, காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், காற்றில் பறக்கும் காத்தாடினானே 8 வயதாய் கூத்தாடினேனே, காய்ந்த இலை நான் பச்சையானேன், பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன், வெண்பனி மலரே. அப்படியே கிம் டேயாங் அவர் பசங்களை வந்து தூங்க வச்சுட்டு நேராக அவர் ரூமுக்கு போக அவங்க ஒய்ஃப் வந்து பால்கனிட்ட இருக்காங்க. போயிட்டு பேக் ஹக் பண்ணுறாரு, நடந்ததை சொல்கிறாரு. நான் இன்றைக்கி மெட்ரோவில் வரும்போது ஆர்மியை மீட் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல இவங்க லைட்டாக பயப்படுறாங்க. என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு சொல்ல, என்ன ப்ராப்ளம், அவங்க எங்கள் ஆர்மி, அவங்களால எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ண, செம்ம தெரியுமா அந்த பொண்ணு நான் தான்றதை கண்டுபிடிச்சிட்டா, பட் ஆனால் பெருசாக அப்படியே கண்டுக்காத மாதிரியே வந்து இது பண்ணா, கூட அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அவள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டே வந்தா, லைட்டாக என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க போல், இன்னும் எங்களெல்லாம் மறக்காமல் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி டேயிங் வந்து சொல்ல அப்படியே அவங்க ஒய்ஃப் பார்க்குறாங்க.
அவங்க ஆர்மிஸ், உங்களெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி, உங்களோட ஆர்மிஸ் உங்கள் குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒய்ஃப் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவங்க அப்படியே பால்கனி நின்றுட்டு அந்த நைட் நேரத்தில் வெளிச்சத்தில் மூணை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் சிலக்குட்டி, சாரிடி, எதுவும் ஹர்ட் பண்ணலையே, என்னடி பேசு, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க உங்கள் ஹஸ்பண்டை. நிஜமாவா? ஏன் அவ்வளோ சந்தோஷம்? சொல்ல முடியாத சந்தோஷம், உங்களை ஹஸ்பண்டாக அடைஞ்சதுக்கான சந்தோஷம். ஓஹோ, தெரியும். நான் எப்படியாச்சும் உன்னை வந்துட்டு உன்னோட பயாஸை, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச அந்த பாய் பேண்டை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னல, அதனால தானே அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்ட் கேட்க, நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவர் லிப்பில் வந்து பெக் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுத்துருக்கீங்க. ஆக்சுவலி அப்படியே பால்கனி வழியாக மூணு லைட் வர அப்படியே அதை பார்த்த மணிக்கு திரும்பி படுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் வேஸ்ட்டில் அப்படியே கை போட்டு 2 பேரும் உங்கள் ரூம் வழியாக அந்த மூணு லைட்டில் அந்த அப்படியே மூணை பார்க்குறீங்க. எங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சவுண்டு, உனக்கு ரூம் பிடிச்சிருக்குல்ல? ஓ எஸ். என்ன ரொம்ப ரசித்து மூணை பார்க்குற? என்னன்னு தெரில, இன்றைக்கி அந்த மூணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்மேரிடான நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, ஸோ இப்படியே எல்லாரோட லைஃப்பும் நல்லா சந்தோஷமாக ஆசைப்பட்ட லைஃப், ஒரு ஜாப், ஒரு ட்ரீம் கண்ட்ரியில், உங்களோட ட்ரீம் கண்ட்ரியில் அமைஞ்சாலும் ரொம்ப நீங்கள் வந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயமும் நடந்துருச்சு. உங்கள் பயாஸை மீட் பண்ணுறது அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த சந்தோஷத்துலேயே அந்த நாள் அப்படியே முடியுது. ஸோ இந்த கதையும் இங்கே அப்படியே முடியுது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்டு பாட்டில் இதில் வந்து குத்தம் குறை இருந்தால் மன்னிச்சு, ஓகேயா? அண்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி சாங்ஸ் வந்து சஜஷன்ஸ் எதாவது இருந்தாலும் கொடுக்கலாம். ஒரு 1 லைன் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் பில்டப் பண்ணிடுவேன் கதையை. ஸோ ஓகே சிலக்டீஸ், டாடா பை பை, டேக் கேர், அன்யாங். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ சாங்ஸ் ஸ்டோரி பிளேலிஸ்ட்டில் நம்ம இன்னும் நிறைய ஆட் பண்ணணும். ஓகேயா? பை பாய், அன்யாங்.